வாங்க. இன்னைக்கு ஸ்பெஷல் ப்ரான்ங்க. ப்ரான்ல கிரேவி, ஆம்லெட் போடலாம். சமைக்கிறதுக்கு தேவையான எல்லா பொருளையும் எடுத்து வச்சிருக்கேன். ப்ரான நல்லா 7 to 8 டைம்ஸ் நல்லா கழுவிக்கோங்க, மஞ்சத்தூள் போட்டு. அதோட நரம்ப கத்திய வச்சு கட் பண்ணி நல்லா கிளீனா எடுத்துக்கோங்க. அந்த நரம்பு இருந்ததுன்னா ப்ரான் வந்து கசக்குங்க. இன்னைக்கு குழம்பு மிளகாத்தூளும் தனியாவும் எடுத்திருக்கேன். ஒரு கடாயில எண்ணெய் ஊத்தி சோம்பு போட்டுக்கலாம். பொரிஞ்ச உடனே வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கலாங்க. ரொம்ப ப்ரௌனா வதங்க தேவையில்ல. எடுத்து வச்சிருக்க இஞ்சி பூண்டு 2 ஸ்பூன் போட்டா போதுங்க. பேலன்ஸ் இருக்க இஞ்சி பூண்டை ப்ரான் ஆம்லேட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வெங்காயத்தையும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கட்டும். கொஞ்சம் கல்லுப்பு போட்டு வதக்கிக்கலாம். கொஞ்சம் சீக்கிரம் வதங்கும். ஓரளவுக்கு வெங்காயம் நல்லாவே வதங்கிடுச்சு. சிம்ல வச்சுக்கலாம். கட் பண்ணி வச்சிருக்க தக்காளியை ஆட் பண்ணி அதையுமே நல்லா வதக்கிக்கலாங்க. சரிங்க. நல்லா எல்லாத்தையும் ஓரமா ஃபுல்லா ஒதுக்கி விட்டுருங்க. இப்போ லிட்டை போட்டு மூடிடலாம். சிம்ல வச்சுட்டு வேகட்டும். அப்பப்போ கரண்டியை வச்சு கிளறி விடுங்க. அடிப்பிடிக்க வாய்ப்பு கிடையாது. ஏன்னா நம்ம சிம்ல வச்சு தான் பண்றோம். இருந்தாலுமே நம்ம அப்பப்போ செக் பண்ணிக்கிறது நல்லதுங்க. நான் எப்பவுமே கிரேவிக்கு தனியாத்தூள் யூஸ் பண்ண மாட்டேன். ஆனா இப்போ என்னோட குழந்தைக்கு 2 டேஸா உடம்பு சரியில்லைன்றதுக்காக கொஞ்சம் தனியாவை ஆட் பண்ணிக்கிறேங்க. ஏன்னா எப்பவுமே குழந்தைங்களுக்கு ஃபீவர் வந்துட்டு போனா கொஞ்சம் வயிறெல்லாம் புண்ணா இருக்கும். அதனால காரம் அதிகமா எடுக்கக்கூடாதுங்க. எவ்வளோ தனியா நம்மளோட சமையல்ல யூஸ் பண்ண முடியுமோ அவ்வளோ தனியாவை யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் அந்த வெங்காயம், தக்காளி, மசாலாலாம் போட்டிருக்கிறதெல்லாம் வேகறதுக்கு ஒரு 1/4 டம்ளர் தண்ணி ஊத்தி சிம்ல வச்சு லிட்ட போட்டு மூடிடலாங்க. நம்ம போட்டிருக்க மசாலா ஸ்மெல் போகணும். அதுக்காக தான். சரிங்க. இப்போ எடுத்து வச்சிருக்கிற ப்ரான ஃபுல்லா எடுத்து கொட்டாம ஒரு 10ல இருந்து 12 பீஸ் எடுத்து வச்சுக்கலாம் ஆம்லெட்காக. இப்ப இத நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு லிட்ட போட்டு க்ளோஸ் பண்ணிடலாங்க. கொஞ்சம் பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு 1/2 ஸ்பூன் வந்து சிக்கன் மசாலா ஆட் பண்ணியிருக்கேன்.
அவ்வளவுதாங்க. எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. எண்ணெய் பிரிஞ்சு மேல வந்துருச்சு. எடுத்து வச்சிருக்க கொத்தமல்லியை போட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாங்க. கிரேவி ரெடி ஆயிடுச்சு. வாங்க இன்னைக்கு எங்க வீட்டு ஸ்பெஷல் லஞ்ச் என்னன்றதை பார்க்கலாம். சோறு, ப்ரான் ஆம்லேட், ப்ரான் கிரேவி, கொடுவா ஃபிஷ் ஃப்ரை, ரசம், தண்ணி, அவ்வளோதாங்க. வாங்க சாப்பிடலாம்.